வாங்க அட்வொகேட் சார் வாங்க. நேத்தே வரேன்னு சொன்னீங்க. நேற்று ஒரு முக்கியமான கேஸ் மேடம், மாட்டிக்கிட்டேன். ஆமா, வீட்டில் யாரும் இல்லையா? இல்ல திவ்யா இருக்காளே. வாங்க. என்னடி பண்ணிட்டு இருந்த? எவ்வளவு நேரமா காலிங் பெல் அடிக்கிறது? சாங்ஸ் கேட்டுட்டு இருந்தேனா சவுண்ட் கேட்கலமா. வந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தண்ணி கொண்டு வா. ஓகே வாங்க. திவ்யா லவ் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உடைச்சு விட்டேன். ஹாப்பி தானே? ஓ, அது ஒண்ணு பண்ணா உங்க கடமை முடிஞ்சதா? நான் இங்க ஒருத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. இன்னும் இபி பில் கட்டல, ஏசி ரிப்பேர் ஆகி 1 மாசம் ஆச்சு. நானும் மாத்தணும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏண்டி, இங்க பூனை பொம்மை போட்ட டிஷர்ட் இருந்தது எங்க? பூனை வந்து தூக்கிட்டு போயிருச்சு. பூனை வேலைன்னு வீட்டுக்கே வர மாட்டேங்கிறீங்க. சரி, வந்தோடனே ஏதாவது சொன்னா அதையும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்க. இங்க தண்ணியால நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? சரி நீ டென்ஷன் ஆகாத. நான் என்ன சும்மா ஊர் சுத்திட்டா வர்றேன்? இங்க இருக்கிற பூந்தமல்லி கோர்ட்ல மட்டும் கேஸ் அட்டன் பண்ணா ஃபேமிலி ரன் பண்ண முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? செங்கல்பட்டு கோர்ட்டு, ஹை கோர்ட்டுன்னு ஏறி இறங்கினாதான் 4 காசு சம்பாதிக்க முடியும். இந்த குடும்பத்துக்காக யார் உழைக்கிறது? சொல்லு, யார் உழைக்கிறது? ஏய் திவ்யா, உங்க அப்பாவை பார்த்து கொடு. சாரிப்பா. நீங்க சொல்றதெல்லாம் சரிங்க, அதுக்காக எப்ப பார்த்தாலும் வேலைன்னு இருந்தா எப்படிங்க? சரி, வந்துட்டேன்ல, இனிமே ஃபுல்லி என்டர்டைன்மெண்ட். ஏய் தம்பி, ஏயா அங்க என்ன பண்ற? அது பைப் ரிப்பேரிங், அதான் பார்க்க வந்தேன். பைப் ஓடிற போதியா? பாத்து. சரி ஏய், எங்க இருக்க? நான் எங்க ஏரியாக்கே வந்துட்டேன். நல்ல வேலை, எங்க அப்பா பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அடுத்த சீனே கிளைமேக்ஸ் தான். உனக்கு பயமே இல்லையா? ஏன் உங்க அப்பானா உனக்கு அவ்வளோ பயமா? நீ உங்க அப்பாக்கு பயப்பட மாட்ட? அந்த ஆள் தான் என்ன பார்த்தா பயப்படுவான். என்ன மரியாதை இல்லாம பேசுற? பெத்த தாய் கூட நம்மள 10 மாசம் சுமந்தேன்னு சொல்லி காட்டுவாங்க. ஆனா நம்மள வாழ்க்கை முழுக்க சுமக்கிற அப்பா ஒரு தடவை கூட சொல்லி காட்டினதே கிடையாது. ஆனா எங்க அப்பா அப்படி இல்லையே, ரொம்ப கேவலமானவன், அடிக்கடி சொல்லி காட்டுவான். இதுக்கு முன்னாடி அவர் எப்படி பேசுனியோ அது எனக்கு தெரியாது. இதுக்கப்புறமா மரியாதையா தான் பேசணும். ஏன்னா அவர் உனக்கு மட்டும் அப்பா இல்ல, எனக்கும் அப்பா. ஏய் திவ்யா, பண்ணிட்டு இருக்க? உங்க அப்பா தண்ணி எடுத்து வை. சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன். அப்பா, வட்டாட்சியர் அலுவலகத்தில் அடிதடி கலாட்டா. சென்னை அம்பத்தூரை சேர்ந்த செல்வி என்கின்ற குடும்ப தலைவி தனது கணவனின் ஆதார் கார்டை ரேஷன் கார்டோடு இணைப்பதற்காக வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். அங்கே அவரது கணவரின் ஆதார் கார்டு ஏற்கனவே ஒரு ரேஷன் கார்டுடன் இணைந்திருப்பது தெரிய வந்து குழப்பம் ஏற்பட்டது. பிறகு சம்பந்தப்பட்ட குடும்ப தலைவரை அழைத்து விசாரித்ததில் அவருக்கு ஏற்கனவே இன்னொரு பெண்ணுடன் திருமணமானது தெரிய வந்து அடிதடி கலாட்டா ஏற்பட்டது. காவல்துறையினர் வந்து இரு தரப்பினரிடம் பேசி சமாதானம் செய்து வைத்தனர். சென்னை 29. என்னங்க இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? வாங்க கிளம்பலாம். எங்க எத்தனை நாளா சொல்லிட்டு இருக்காங்க ரேஷன் கார்டோட ஆதார் நம்பர் இணைக்கணும்ட்டு? ரேஷன் கார்டும் ஆதார் கார்டுமா சிரிச்சிரும். எதுங்க என்னோட பொழப்பு தான். லூசு மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க, வாங்க கிளம்பலாம். ஐயோ, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த பார், போன் வேற வந்துருச்சு. ஹலோ வாத்தியார், பக்கேஜ் மேட்ச் நம்மளுக்கு இன்னில இருந்து லீவ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க வாத்தியார். சரக்கு இறக்கிடவா? என்னது, ஒரு வாரத்துக்குள்ள பெண்டிங் கேஸ் எல்லாம் கிளியர் பண்ணுமா? வாத்தியார், லீவ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, நீ வரவே வேணாம்னு சொல்லுங்கறேன். என்னையா பேசுற நீ? வீட்ல குஜாலா இருவாதி, நீ வரவே வேணாம். என்னது, இப்பவே வரணுமா? நெட்வொர்க் எதனா ப்ராப்ளமா? வாத்தியார், நான் பேசுறது கேக்குதா? என்னடா, இன்னைக்கு 12 மணிக்கு ஹியரிங்கா? முதல்ல சொல்ல மாட்டேதல. யோ முட்டகோஸ் மூஞ்சி, இங்க வா. யாரையா முட்டகோஸ் மூஞ்சின்ற? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. போயா. இவனுங்களாம் நான் பேசுறது கேக்குது, இவரு ஏன் கேட்க மாட்டேங்குதுன்னு தெரியலையே. ஏங்க, அப்ப எப்பங்க ரேஷன் கார்டோட ஆதார் என்ன இணைப்பீங்க நீங்க? அதை நினைச்சா நம்ம பிரிஞ்சிருவோம், பரவாயில்லையா? புரியலீங்க. புரியாமையே போட்டோம்.